பாவை மூன்றாம் பாடல். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள, ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம் பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம் பாவாய். குறுகிய வடிவத்தில் தோன்றி வானளாவி உயர்ந்து வளர்ந்து 3 உலகங்களையும் தன் திருவடிகளால் அளந்த நாராயணனின் திருப்பெயர்களை துதித்து நாம் பாவைக்கு நோன்பெடுத்து நீராடினால், நாடெங்கும் எவ்வித தீமையும் இன்றி மாதந்தோறும் 3 முறை மழை பெய்யும். அதனால் உயர்ந்து வளர்ந்த நெற்பயிர்களுக்கு நடுவில் மீன்கள் துள்ளி விளையாடும். அழகிய நெய்தல் மலரில் புள்ளிகளை உடைய வண்டுகள் உறங்கும். மாட்டுத் தொழுவத்தில் புகுந்து சலிப்பின்றி பொருந்தி இருந்து ஆயர் பசுக்களின் பெருத்த மடிக்காம்புகளை 2 கைகளாலும் பிடித்து கறக்க வேண்டிய மட்டும் குடங்களை பாலால் நிறைக்கும். கொடைத்தன்மை வாய்ந்த பசுக்கள் மிகும். இவ்வாறு குறைவில்லாத செல்வம் நாட்டில் நிறைந்து விளங்கும். திருவெம்பாவை மூன்றாம் பாடல். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தென் அத்தனானந்தன் ஆமுதன் என்றள்ளூரி, தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய், பத்துடையீர் ஈசன் பழடியீர் பாங்குடையீர், புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கேலார் எம்பாவாய், இத்தனையும் வேண்டும் எமக்கேலார் எம்பாவாய். முத்து போன்ற வெள்ளி பற்களை கொண்டவன், முன்னவர்களுக்கு எல்லாம் முன்னவன், என்னுடைய தந்தை இன்பன் அமுதன் என்றெல்லாம் அவனை வாழ்த்தி பாட வேண்டும். நம் வாய் ஊறும்படி இனிமையான அவன் புகழை பேச வேண்டும். நீ எழுந்து வந்து உன் வாசல் கதவை திறப்பாயாக என்று தோழி கூறுவாள். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்கள், அவனின் பழைய தொண்டர்கள், அவனிடம் உரிமை உள்ளவர்கள். புதிதாக வந்த எங்களின் சிறுமையை ஒழித்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும். அது கெடுதியா, அன்புள்ளதா? உன் தன்மை என்னவென்று நாங்கள் அறியாதவர்களா? உன் மனம் தூய்மை பெற எங்கள் பெருமானை பாடமாட்டாயா? எமது பாவை போன்றவளே, நீ சிந்தித்து நான் சொல்வதை கேட்பாயாக. திருச்சிற்றம்பலம்.